வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதற்கான அப்டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் அப்படின்றது கொடுக்குறோம். ப்ளஸ் இப்போ டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது அதில் தான் வரும். நம்ம என்ன விஷயங்கள் அடுத்து பண்ண போகிறோம் அப்படின்ற தகவல்களும் அதில் தான் கொடுப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடியது, ஏன்னா இப்போ 10 வருஷமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இத்தனை வருடங்கள் வெயிட் பண்ணதே கிடையாது. 15 வருடமும் ஆகிடுச்சு, 10 வருடங்களும் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ காலதாமதம் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு தேர்வுக்கு தான். அது பாதி டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கு போட்டு பாதி டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கு போடாமல் இருக்கிற நிலைமையும் இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற மாதிரி நகர போகிறோம். அதுக்காக தான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றது. ஏன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன அடுத்த கட்ட நகர்வுக்கு பண்ணணும், இந்த 2 நாட்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த வாரங்களில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டிஸ்கஷன் அப்படின்றது அதில் தான் போகும். அதில் என்ன பண்ணலான்ற தகவல்களும், இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களும் நம்ம தெரியப்படுத்தும். அதில் தெரியப்படுத்துறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கான ஒரு கூடுதல் பலமாக விடிவு காலம் அப்படின்றது பிறக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. என்ன காரணத்தினால சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டோட்டலாக வீடியோக்கள்லேயே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது நிதர்சனமான உண்மை தான். அது நம்ம ஒரு குரூப்பாக ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகி இருந்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன தகவல்கள் வருது அப்படிங்கிறத அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்காக தான் டெலகிராமோட லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் டெலகிராமில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னா குறிப்பிட்ட நபர்கள் தான், ஒரு 1000 நபர்கள் மட்டும்தான் ஆட் ஆக முடியும். 1000க்கு மேலே எண்ணிக்கை போச்சு அப்படின்னா ஆட் ஆக முடியாது. இப்போ டெலகிராம் அப்படிங்கிறப்போ அப்படி இல்லை. நமக்கு எத்தனை நபர்கள் வேணாலும் ஆட் ஆகிக்கலாம், எவ்வளோ பேர் வேணாலும் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் டெலகிராமை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப் பண்ணோம். அது நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசி 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 நம்மளே டெலீட் பண்ணுற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக என்ன தேவையோ அதற்கான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அதற்கான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அப்படி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இன்றைய தினம் நாளைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல்களை அதில் தான் சொல்லுவோம், அதில் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்கள் முழுமையாக தெரியும். ஸோ இவ்வளோ நாள் விரக்தியில் இருந்திருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகுது. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. எல்லோரும் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல ஒரே குரூப்பாக இருக்கோம் அப்படின்னா தான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியும். எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை ஒருத்தராகவோ தனியாகவோ 5 பேராகவோ 10 பேராகவோ பண்ணுறதுக்கும் அதை ஒரு 500 பேர் 1000 பேராக கடைபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. அதனால தான் சொல்கிறது, எல்லோரும் ஒரே இடத்துல ஒரே குரூப்பில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற தகவல்களை. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து என்னென்ன தகவல்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.